இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது குக்கும்பர் சாலட். அதுக்கு தேவையான பொருட்கள் குக்கும்பர், எள்ளு, ஆனியன், வேர்க்கடலை, சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட், ஆயில், சாஸ். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல குக்கும்பரை நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீல் ஆஃப் பண்ணணுன்னா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம், அப்படியே இது பண்ணிக்கலாம். ஸோ குக்கும்பர் நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் குக்கும்பர் சாலட் நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்க, பட் அதில் லெமன், சால்ட் அந்த மாதிரி போட்டு தான் நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இதை இப்படி பண்ணிட்டு இது மாதிரி ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணிக்கோங்க. இதை இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணிக்கலாம். வெயிலுக்கு இது ரொம்ப குளிர்ச்சிங்க. அதனால் நீங்கள் வெறும் சாப்பிட்றது போர் அடிக்கும் நம்மளுக்கு, இல்லையா நம்ம ஜஸ்ட்டு சால்ட்டு போட்டு உப்பு காரம் போட்டு கூட சாப்பிட்டுக்கிறோம். அந்த மாதிரி சாப்பிட்றத விட இதோட நம்ம கொஞ்சம் பொருட்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஒரு சாலடுக்கு ஒரு ஷேப்பில் கட் பண்ணிக்கலாமா? இதை ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சாலடுக்கு இந்த மாதிரி கட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணிக்கோங்க மெலிசாக. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா இதில் நான் ஆட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே டயட்டுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை கட் பண்ணிக்கணும். குக்கும்பர் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுலில் எடுத்துகிட்டு இந்த குக்கும்பர் கட் பண்ணது நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், இது பார்த்திங்கன்னா இப்போ வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு அரைக்குறையாக நம்ம அடித்து வச்சுருக்கணும். ஸோ அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேர்க்கடலை ப்ரோட்டீன் இருக்குது இதில், அதனால் இது உடம்புக்கு நல்லதுங்க. நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு எல்லாருமே சாப்பிட்லாம், கருப்பெள்ளு எடுக்க வேண்டாம். ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா மொறுமொறுப்பான அப்புறம் இதை நம்ம ஆட் பண்ணணும். இதில் ஒரு கை அளவுக்கு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு, உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் காரம் கொடுக்கறதுக்காக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பிஞ்ச் அவ்வளோதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ஸ்பைஸியாகவும் இது இருக்கக்கூடாது, அதனால் சாலடுன்றது கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இல்லாமல் இது ரொம்ப பிளண்ட்டாக இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் ராக் சால்ட் ஆட் பண்ணுறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு ராக் சால்ட். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஹனி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
அப்புறம் இது வந்து சாஸ், க்ரீன் சாஸ். அது இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது சாஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஷெஸ்வான் சாஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்கிறேன். லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம் இதில். ஃபைனலாக வந்து நீங்கள் ஆலிவ் ஆயில் இருக்குன்னா ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கிரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான். இப்போ நம்ம இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் எல்லாமே வந்து உடம்புக்கு நல்லதாக, ஸ்ட்ரென்த்தாக, ஹெல்த்தியாக இருக்கிறத நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாலட் வந்து நீங்கள் டெய்லி சாலட் சாப்பிடலாம் இல்லையா? சாப்பிடும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதோட நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சாஸு கூட உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிடுங்க. அப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகும். நீங்கள் டயட்டிங் பண்ணுறீங்கன்னா இதை எடுத்துன்னு போகலாம் ஆஃபீஸுக்கு கூட. 10 மணிக்கு சாப்பிட்லாம். இல்லை வந்து நைட்டு டின்னருக்கு வந்து லைட்டாக சாப்பிட்ணும் போது இந்த மாதிரி எல்லாம் இந்த வெயிலுக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம கொத்தமல்லியை வந்து பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம். ஸோ குக்கும்பர் சாலட் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.